ஹலோ ட்ரேடர்ஸ், திஸ் இஸ் அசாருதீன். இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, ஹவு டு சூஸ் எ ரைட் ப்ராஃபம். ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் எப்படி ரைட்டான ப்ராஃபம் சூஸ் பண்ணணும், அதில் எப்படி ஆஃபர்ஸ் பார்க்கணும், அது ரெப்புடேஷன் உள்ள கம்பெனியாக இல்லையான்றது எப்படி செக் பண்ணணும், அதில் பே அவுட் ஏதாவது டினைன் ஆயிருக்கான்றது எப்படி செக் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் இங்கே பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா, ஒரு கரெக்டான ஃபண்டட் அக்கௌண்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணுன்ற ஐடியா தெரியாது. இப்போ நிறைய பேர் இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, ஃபேஸ்புக்கில் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் 1 பேஸ் 2 எல்லாமே கிராக் பண்ணிவிட்டு கடைசியில் பே அவுட் வந்து ரிசீவ் ஆகாது. இப்படி நிறைய ஸ்கேம்ஸ் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் நடக்குது. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதனால் ஃபண்டட் அக்கௌண்ட்டே ஸ்கேம் பண்ணுறத சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கரெக்டான ஃபண்டட் அக்கௌண்ட் எப்படி சூஸ் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஃபம் மேட்ச் வெப்சைட்குள்ளார என்டர் ஆகிட்டேன். இந்த ப்ராஃபம் மேட்ச் வெப்சைட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் ரிப்புடேஷனான கம்பெனியா, அந்த கம்பெனியில் பேஅவுட்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுக்குறாங்களா, அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எத்தனை இயர்ஸ் ஆகுது, அந்த கம்பெனியில் எவ்வளோ பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்திருக்கு, எவ்வளோ நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்திருக்கு, இது என்டையர் ப்ராஃபமோட டேட்டாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஃபம் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் ரெப்புடேஷன்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட் ரெப்புடேஷன் மேக்ஸிமம் ஆஃப் வேர்ல்டு வைட்ல இருக்கக்கூடிய டாப் ட்ரேடர்ஸ் எல்லாம் இந்த வெப்சைட்டை வெரிஃபை பண்ணிட்டு தான் ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த சீக்ரெட் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோஸை பாருங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வெப்சைட்குள்ள எப்படி போகணுன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்போ எக்ஸாம்பிள் ப்ராஃபம் match.com சொல்லிட்டு நம்ம வெப்சைட்டை வந்து .com கொடுக்குறோம். ஷோ ஆகுது. நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன். உள்ளார போகுது. இதுதான் வந்து இந்த வெப்சைட்டோடைய ஹோம் பேஜ். இதுதான். இப்போ இதை பார்த்தோன்னே சில பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். நான் இதில் வந்து ப்ராப்பராக எப்படி வந்து சூஸ் பண்ணுறதுன்றதை ஃபர்ஸ்ட் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த டாப் சைடில் இருக்கிறது வந்து ஹோம் ஆப்ஷன்ஸ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ். இப்போ நிறைய பேர் என்னன்னா ஆஃபர்ஸ் வேணும்ன்றா பார்ப்பீங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கு சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, இது ஆஃபர்ஸ் வருதுன்னு. நீங்கள் பார்க்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து இதில் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்குங்க. ப்ராஃபர் மேட்ச்குள்ளார இருக்கான்றதை பார்த்துக்குங்க. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆஃபர்ஸ்குள்ளார வரேன். இப்போ ஆஃபர்ஸ்குள்ளார வரும்போது இந்த இடத்துல எக்ஸாம்பிள் ஃபண்டிங் பிப்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, துபாய் பேஸ்டு கம்பெனி இருக்கு. இப்போ நான் இந்த கம்பெனிஸை வந்து கிளிக் பண்றேன். ரைட் நோ இதில் வந்து 20% வரைக்குமே ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, ஒன்லி ஃபார் நியூ யூசர்ஸ். இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நியூ ஆஃபர்னு சொல்லிட்டு, ஒன்லி ஃபார் அது நியூ யூசர்ஸ்க்கு தான் தருவாங்க. இந்த இடத்துல நான் வந்து இப்போ கிளிக் பண்றேன். இந்த கம்பெனிஸை வந்து கிளிக் பண்றேன். இதுக்குள்ளார போயிடுச்சு. இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர் யார்? இந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர் வந்து காலித். இது UAE பேஸ் உள்ள கம்பெனி. ட்ரஸ்ட் பைலட்ல 5 ஸ்டாருக்கு மோர் தென் 4.5 ஸ்டார்ஸ் வரைக்குமே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் கிரியேட்டட் வந்து நவம்பர் 2022. இயர்ஸ் இன் ஆப்ரேஷன் வந்து மோர் தென் 3 இயர்ஸா வந்து பே அவுட் டினைல் இல்லாமல் இந்த கம்பெனிஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ண பிறகு லிக்விடிட்டி புரோக்கர் யாரு, எந்த பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு, ட்ரேடிங்குடைய பிளாட்ஃபார்ம் என்ன. இல்லை நிறைய பேருக்கு வந்து ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில கம்பெனிஸ் வந்து MT5 இருக்காது, சி ட்ரேடராக இருக்காது, மேட்ச் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் நம்ம என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குன்றதை ஆல்சோ செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி ட்ரேடர்ஸ் இருக்கு, மேட்ச் ட்ரேடர் இருக்கு, மெட்டா ட்ரேடர் 5 இருக்கு. அதே போல் பேமெண்ட் மெத்தட்ஸ் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் பண்ணிக்கலாம், கிரிப்டோ மெத்தடில் பண்ணிக்கலாம், மாஸ்டர் கார்டில் பண்ணியிருக்கலாம். அதே போல் உங்களுக்கு பே அவுட் ரிசீவ் ஆகுறது ரைஸில் வரும், விசா டைரக்டில் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து புரோக்கர்ஸு, நெக்ஸ்ட் வந்து பிளாட்ஃபார்மு, பேமெண்ட் மெத்தட்ஸு, இது எல்லாமே ஷோ ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேலஞ்சஸ்குள்ளார போகிறேன். இந்த சேலஞ்சஸ்குள்ளார போகும்போது இந்த இடத்துல நான் எப்படி ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்டில் என்ன சைஸ் வாங்க போகிறேன்றதை இப்போ நான் பிளான் பண்ணேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 10K அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், இல்லை 1 lakh USD சேலஞ்ச் அக்கௌண்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா FXஐ கிளிக் பண்ணுறேன். தென் இங்கேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100Kன்றது கொடுக்குறேன். இங்கே ஃபாரெக்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம், ஃபாரெக்ஸ்னால FX கொடுக்குறேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100K 1 lakh USD உடைய அக்கௌண்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட், ஸ்டெப் 1 அக்கௌண்ட், தென் 2 ஸ்டெப் அக்கௌண்ட், 3 ஸ்டெப் அக்கௌண்ட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்கு. இப்போ நான் ஸ்டெப் 2 அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் வந்து 1 ஸ்டெப் இருக்கு, 0 இருக்கு, 2 ஸ்டெப் ப்ரோ இருக்கு, 2 ஸ்டெப் இருக்கு. இப்போ நான் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்குறேன். நீங்க எது பார்த்தாலும்
அதில் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணணும், அதில் மேக்ஸிமம் ட்ரா டவுன் என்ன, டெய்லி ட்ரா டவுன் என்னன்றது என்டையராக அதில் வந்து ஷோ ஆகும். அதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம், வெப்சைட்டில் கூட போய் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு 2 ஸ்டெப்பில் 8% ப்ராஃபிட் மேக் பண்ணால் பேஸ் ஒன்று வந்து கிராக் பண்ணிடலாம். தென் பேஸ் டு டார்கெட்க்கு வந்து 5% இஸ் எனாஃப். அப்போ டெய்லி லாஸ் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளார நான் 5% வரைக்குமே லாஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் லாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நீங்கள் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து 10% வரைக்குமே நீங்கள் வந்து லாஸஸ் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் ஸ்பிளிட்டு 80% வரைக்கும் இந்த கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஸ்பிளிட் கொடுக்குறாங்க. அதே போல் பே அவுட் வந்து டியூஸ்டேயில் நீங்கள் பே அவுட் ரெக்யூஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 60% ஸ்பிளிட் தராங்க. பை வீக்லி 14 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் பே அவுட் ரெக்யூஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 80% கொடுக்குறாங்க. ஆன் டிமாண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 90% இருக்கும். பட் இதில் கன்சிஸ்டன்சி ஸ்கோருன்னு இருக்கும். ஃபியூச்சரில் கன்சிஸ்டன்சியை பற்றி நம்ம ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் இந்த ப்ராஃபிட் மேட்ச் வெப்சைட்குள்ளார நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது லாயல்ட்டி பாயிண்ட்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. அப்கமிங்கில் நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி ஃப்ரீ அக்கௌண்ட்ஸ் ஆல்சோ பர்ச்சேஸ் பண்ணலாம். தென் இதில் என்னென்ன செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஆஃபர்ஸை செக் பண்ணிக்கலாம். செகண்ட் இதில் என்ன செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிவ்யூஸ், பாசிட்டிவான ரிவ்யூஸ் என்ன இருக்குது, நெகட்டிவான ரிவ்யூஸ் என்ன இருக்குன்றத நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ் என்ன இருக்குது, பெஸ்ட் செல்லர்ஸ், இப்போ கரண்ட்லி பெஸ்ட் செல்லர்ஸ் எந்த ப்ராஃபம் இருக்குன்றதை பார்த்து வீக்லி பேஸாக இருந்தாலும் சரி, மந்த்லி பேஸாக இருந்தாலும் சரி, கரண்ட்லி இருக்கக்கூடிய பெஸ்ட் செல்லர்ஸை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ வேர்ல்டு வைடு இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறாங்கன்றதுனால பெஸ்ட்டு செல்லிங்னா நல்ல ஒரு ப்ராப்பரான ட்ரேடர் தான் இதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பெஸ்ட்டு செல்லிங் எதுன்றதை பண்ணிக்கலாம். எப்பயுமே ஒரு ப்ராஃபார்ம் சூஸ் பண்ணும்போது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஃபர்ஸ்ட் பே அவுட் வந்து 2023 ஃபண்டட் நெக்ஸ்ட்டில் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் அதை பற்றி வீடியோஸ் ஆல்சோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், டாப் 10 இருக்கக்கூடிய ஃபண்டட் அக்கௌண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லியில் டாப் 10 இது இருக்குது, மந்த்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டாப் 10 இருக்குது. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டுடைய நீங்கள் வந்து பேஸ் ஒன் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, பேஸ் டூ கம்ப்ளீட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு பே அவுட்க்கு போகும்போது அவங்க பே அவுட் கொடுக்காம டினை பண்ணுவாங்க. அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா கண்டிப்பாக ப்ராஃபார்ம் மேட்ச் வெப்சைட்குள்ளார போயிட்டு அது மூலயமா நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதேமாரி ஃபாரெக்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோஸை பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.